இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, third floor 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. கோயம்புத்தூர் விழா 17ஆம் பதிப்பின் ஒரு பகுதியாக கொடிசியா மைதானத்தில் தமிழ்நாடு கேட்டரிங் சங்கம் சார்பில் கொங்கு திருமண உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு 400க்கும் மேற்பட்ட சைவ அசைவ உணவுகள், இனிப்புகள், குளிர்பானங்கள், பழச்சாறுகள் என ஏராளமான உணவுகள் பரிமாறப்பட்டன. அது மட்டுமின்றி பல்வேறு உணவு நிறுவனங்கள் அவர்களது தயாரிப்பு பொருட்களையும் காட்சிப்படுத்தியுள்ளனர். இதற்கான நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 799 ரூபாயும், குழந்தைகளுக்கு 499 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நுழைவு சீட்டுகளை ஆன்லைனில் மட்டுமே பெற முடியும். முதல் நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்துடன் வருகை புரிந்தனர். இந்த நிலையில் இரவு வேளையில் முறையாக ஏற்பாடு செய்யவில்லை, உணவுகள் கொடுப்பதில் தகராறு, தள்ளுமுள்ளு போன்ற சிக்கல்கள் உள்ளதாக புகார் தெரிவித்தனர். உணவுக்கு வரிசையில் நிற்கும்போது கேட்கும் உணவை கொடுக்க மறுப்பதாக வாக்குவாதம் ஏற்பட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. செலவுக்கு இருக்குது. ப்ராப்பராக எத்தனையோ மக்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை. எந்த பொருள் கேட்டாலுமே எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்கிறாங்க. யாருக்கு எந்த பொருளுமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா கொடுக்குறாங்க. அப்படி இல்லை, ஏன்னா எல்லாம் டிக்கெட் புக் பண்ணி தான் விடுறாங்க. யாருக்கு எந்த ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை. பொம்பளைகளை நிக்கிறது பார்த்தா நமக்கு வருத்தமா இருக்கு. 5000 50,000 ஃப்ரீயா போடுற மாதிரி தான் இருக்கு. இன்சார்ஜ் யாரு? இன்சார்ஜ் இருப்பாங்களே, வீட்டுல 4 பேர் வந்தா கம்முனு அங்க 5000 ரூபாய் கொடுத்தா வீட்டுல நல்ல ஹோட்டல், நல்ல இட்லி விட நல்ல வாங்கி இருக்கலாம்.